கருட புராணம் சொல்வது என்ன? ஏன் சிலருக்கு கல்யாணம் தடையாகிறது? ரொம்ப கவனமா கேளுங்க. உங்க கல்யாணம் திரும்ப திரும்ப தடையாகுதா? சம்மந்தம் வந்து உடைஞ்சு போயிடுதா? வீட்ல இருக்கவங்க கவலையில இருக்காங்களா? நீங்களே காத்திருந்து காத்திருந்து மனசால சோர்ந்து போயிட்டீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் இங்க உங்களுக்கு எந்த ஜோதிட டிப்ஸும் சொல்ல போறதில்ல. இந்த மோதிரம் போட்டுக்கோங்க, எல்லாம் சரியாகிடும் அந்த மாதிரி விஷயங்களும் இல்ல. இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது கருட புராணத்தில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள். நம்ம ரிஷி முனிவர்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் இன்னைக்கும் அதே அளவுக்கு உண்மையாக இருக்குது. இதை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது, ஏன் நடக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்னு முதல் தடவையாக உங்களுக்கு புரியலாம். முதல்ல ஒரு சின்ன பேக்ரவுண்ட் புரிஞ்சுக்கலாம். கருட புராணம்னு கேட்ட உடனே நிறைய பேருக்கு என்ன தோணும்? அது மரணத்துக்கு அப்புறம் படிக்கிற புத்தகம், அது பயமுறுத்துகிற விஷயம், அப்படித்தானே? ஆனால் அது முழுக்க முழுக்க தவறு. கருட புராணம் மரணத்தை பற்றி மட்டும் பேசாது, அது முழு வாழ்க்கையையும் பற்றி பேசுது. பிறப்பு முதல் மரணம் வரை, கர்மா முதல் உறவுகள் வரை, எல்லாத்தையும் பற்றியும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் பகவான் விஷ்ணு தன்னோட வாகனமான கருடனுக்கு வாழ்க்கையின் ஆழமான ரகசியங்களை சொல்கிறாரு. அந்த ரகசியங்களில் ஒன்று தான் திருமணம். கருட புராணம் சொல்லுது, கல்யாணம் என்பது ரெண்டு பேரின் சேர்க்கை மட்டும் இல்லை, அது ஒரு காஸ்மிக் ஈவெண்ட். முன்ஜென்மத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் பிரிந்து போன இரண்டு ஆத்மாக்கள் மறுபடியும் சந்திக்கிற தருணம். அந்த காஸ்மிக் டைமிங்க்கு சரியாக அமையலைன்னா திருமணம் தடையாகும். கருட புராணத்தில் கர்மாவை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜென்மத்தில் நாம் செய்கிறது அடுத்த ஜென்மத்துக்கு போகும், கடந்த ஜென்மத்தில் செய்தது இந்த ஜென்மத்தில் திரும்பி வரும். இப்போது யோசிச்சு பாருங்க, கடந்த ஜென்மத்தில் யாரோட நம்பிக்கையை உடைச்சிருந்தா, யாரையாவது ஏமாத்திருந்தா, ஒரு உறவில் துரோகம் பண்ணியிருந்தா, அதோட பலன் இந்த ஜென்மத்தில் கிடைக்கும். அந்த பலன் என்ன தெரியுமா? உறவுகளில் தடை. இதை கேட்ட உடனே உங்கள் மனசில் வரலாம், நான் எதுவும் பண்ணலையே, எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு. அதுதான் பாயிண்ட். நமக்கு ஞாபகம் இருக்காது, ஆனால் ஆத்மாவுக்கு ஞாபகம் இருக்கும். கருட புராணம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுது, கர்மாவின் பாரம் அது சரியான முறையில் சுத்தமாக்கப்படும் வரை போகாது. அதாவது வெறும் பூஜை பண்ணினாலே போதாது, உண்மையாக நம்ம தவறுகளை ஏற்றுக்கணும், நம்ம காயப்படுத்தினவங்களை மன்னிக்கணும், நாம் காயப்படுத்தினவங்களுக்காக மனசார மன்னிப்பு கேட்கணும். அதுதான் உண்மையான பரிகாரம். உங்கள் கல்யாணம் தடையாகிட்டு இருந்தா இன்னைக்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணுங்க. உங்களை ஹர்ட் பண்ண எல்லாரையும் மனசுக்குள்ளே மன்னிச்சிடுங்க. நீங்கள் ஹர்ட் பண்ணியவங்கக்கிட்டையும் மனசார மன்னிப்பு கேளுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போது ரொம்ப குறைவான பேருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம். பித்ரு தோஷம். கருட புராணத்தில் இதை பற்றி பல தடவை சொல்லப்பட்டிருக்கு. பித்ரு தோஷம் அப்படின்னா முன்னோர்களின் தீராத எனர்ஜி. அது நம்ம வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துறது. இது கொஞ்சம் விசித்திரமாக தோணலாம், ஆனால் சயின்ஸ் மூலமாகவும் இதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். எபிஜெனட்டிக் ஸ்டடி சொல்லுது, நம்ம முன்னோர்களோட எமோஷ்னல் ட்ராமா நம்ம டிஎன்ஏலேயே பதிவாகியிருக்கும். அதாவது அவங்களோட வேதனை, நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது ஒரு வடிவத்தில் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும். கருட புராணம் சொல்லுது, ஒரு வீட்டில் யாராவது இறந்ததுக்கப்புறம் சரியான இறுதி சடங்குகள் நடக்கலைன்னா, யாரையாவது குடும்பத்திலேருந்து ஒதுக்கி வச்சுருந்தா, அல்லது வீட்டில் பெரிய அநியாயம் நடந்திருந்தா, அந்த குடும்பத்தில் அடுத்த தலைமுறையினரின் திருமணத்தில் தடை வரும். நான் இதை உங்களுக்கு பயமுறுத்த சொல்லலை, இதுக்கான தீர்வும் கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்பதால தான் சொல்கிறேன். சிராத்தம் செய்யுங்க, பித்ரு தர்ப்பணம் செய்யுங்க. நீங்களே செய்ய முடியலன்னா ஒரு ஐயர் மூலம் செய்ய வைங்க. உங்கள் முன்னோர்களை நினச்சி பாருங்கள். அவங்கள பர்சனலி தெரிஞ்சிருந்தாலும் சரி, தெரியாமல் இருந்திருந்தாலும் சரி, அவங்களோட ஆத்மாவுக்கு அமைதி கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நின்று போயிருக்கும் விஷயங்களை மெதுவாக நகர ஆரம்பிக்கும். இப்போது கொஞ்சம் கசப்பான ஆனால் முக்கியமான ஒரு விஷயம். கருட புராணம் சொல்லுது, நம்ம சொந்த குணமும் கல்யாணத்துக்கு தடையாகலாம். அகந்தை. எனக்கு அகந்தை இல்லையே அப்படின்னு உடனே தோணலாம். ஆனால் ஒரு நிமிஷம் நின்று யோசிங்க. அகந்தைனா நான் பெரியவன் நினைப்பது மட்டும் இல்லை, என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப ஹையே, யாருமே எனக்கு மேட்ச் ஆக மாட்டாங்க, நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், எனக்கு பர்ஃபெக்ட் பார்ட்னர் தான் வேணும். இதுவும் ஒரு வகை அகந்தை தான். கருட புராணம் சொல்லுது, எப்போதும் பிறருடைய குறைகளை மட்டும் பார்க்குறவங்க அந்த சேம் எனர்ஜியை தன்னோட வாழ்க்கைக்கே இழுத்துக்கொள்கிறாங்க. அதாவது நம்ம எவ்வளவு குறை தேடுறோமோ அதே அளவுக்கு அந்த எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணுறோம்.
ஒரு ஹானஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கே நீங்களே கேட்டுக்கோங்க. உங்கள் கல்யாணத்தை பற்றி இவ்வளவு கண்டிஷன்ஸ் வச்சிட்டீங்களா? யாராலும் அந்த பாக்ஸுக்குள்ளே ஃபிட் ஆக முடியாத அளவுக்கு பயத்தினால நீங்கள் உங்களை எமோஷனலாக க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? நீங்கள் காதலுக்கு தகுதியானவங்க இல்லைன்னு உள்ளுக்குள்ளே நினைக்கிறீங்களா? இந்த கேள்விகள் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற பதில் தான் உண்மையான மாற்றத்தை கொண்டு வரும். கருட புராணம் சொல்லுது, தன்னை உண்மையாக புரிஞ்சுக்கிறவங்க முதல்ல தன்னையே நேசிக்க கற்றுக்கொள்கிறான். தன்னை நேசிக்கிறவனோட வாழ்க்கையில தான் காதல் வருகிறது. இப்போ நம்ம கையில் இல்லாத ஆனால் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம். கருட புராணத்தில் நவகிரகங்களையும் திருமணத்தில் அவங்களோட தாக்கத்தையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக சுக்கிரன் மற்றும் செவ்வாய். சுக்கிர கிரகம் காதல், திருமணம், உறவுகளுக்கான காரக கிரகம். ஜாதகத்தில் சுக்கிரன் பலவீனமாக இருந்தால் அல்லது பாப கிரகங்களால் பாதிக்கப்பட்டிருந்தா திருமணத்தில் தடை வரும். அதே மாதிரி செவ்வாய் முதல் 4ஆம் 7ஆம் 8ஆம் அல்லது 12ஆம் வீட்டில் இருந்தால் அதை மாங்கல்ய தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால திருமணத்தில் தாமதமோ பிரச்சனைகளோ வரலாம். ஆனால் இங்கே ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குங்க. கருட புராணம் எங்கேயும் கிரகங்கள் உங்கள் விதியை முடிவு பண்ணோன்னு சொல்லவே இல்லை. அது சொல்கிறது என்னன்னா, கிரகங்கள் சிக்னல் மட்டும் தரும், முடிவை அல்ல. இப்போ ஒரு உதாரணத்தை பாருங்கள். வெதர் போர்காஸ்ட் சொல்கிறது போல் மழை வரலாம், ஆனால் நீங்கள் கொடை எடுத்துகிட்டு வெளியே போக முடியும் இல்லையா? அதே மாதிரி கிரகங்களோட தாக்கம் கூட உங்கள் கர்மாவால் குறையலாம், உங்கள் பக்தியால் குறையலாம். கருட புராணத்தில் இதுக்கான வழிகளும் சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை, செவ்வாய்க்கிழமை ஹனுமன் வழிபாடு. இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் வெறும் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ளஸ் ஸ்பிரிச்சுவல் லாஜிக் இருக்குது. இவை உங்கள் மனசை ஒரு இன்டென்ஷனோட பாயிண்ட் பண்ணுது. இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், கருட புராணத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. வீட்டோட எனர்ஜியும் ரொம்ப முக்கியம். வீட்டில் அம்மா அப்பா இடையே எப்பவும் சண்டை இருந்தால், வீட்டோட அட்மாஸ்பியர் நெகட்டிவாக இருந்தால், யாருக்கும் ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருந்தால் அந்த வீட்டில் கல்யாணம் தடையாகலாம். கருட புராணம் சொல்லுது, ஒரு வீட்டில் பெண்ணுக்கு மரியாதை இருக்கிற இடத்துல தெய்வங்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல தான் நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் உங்கள் வீட்டில் கல்யாணம் தடையாகிட்டு இருந்தால் ஒரு முறை ஹானஸ்டாக யோசிங்க. அம்மாவுக்கு மரியாதை இருக்கா? வீட்டில் பாசிட்டிவ் வைப் இருக்கா? பழைய சண்டைகள் இன்னும் முடியாமல் இருக்கா? சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரும். இப்போ ரொம்ப பேர் கவனிக்காத ஒரு விஷயம், கருட புராணத்தில் ரொம்ப ஆழமான ஒரு ட்ரூத் இருக்குது. ஒரு மனிதன் தன்னோட பயத்தை புரிஞ்சுக்கலன்னா அந்த பயமே அவன் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வரும். கல்யாண விஷயத்தில் இது இன்னும் அதிகமாக உண்மை. யாரோ வெளியே இருந்து சொல்லுவாங்க, எனக்கு கல்யாணம் வேணும்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய பயம் இருக்கும். சிலருக்கு பயம் கல்யாணம் ஃபெயில் ஆகிடுமோன்னு, சிலருக்கு பயம் பார்ட்னர் என்னை விட்டு போயிடுவாங்களோன்னு, சிலருக்கு பயம் என் ஃப்ரீடம் போயிடுமோன்னு, இன்னும் சிலருக்கு அவங்க தெரியாமலேயே கல்யாணமே வேண்டான்னு ஒரு உள்ளார்ந்த பிலீவ் இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ், அம்மா அப்பா சண்டை, ரிலேஷன்ஷிப் பெயின், இதெல்லாம் மனசில் ஒரு டீப் பிலீவ் உருவாகிடும். கல்யாணமே கஷ்டம்னு இந்த பிலீவ் நமக்கு தெரியாமலேயே வேலை செய்யும். அதனால தான் நீங்கள் சில நேரம் நல்ல ரிலேஷன்ஷிப் வந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுறீங்க, அல்லது அன்அவைலபிளான பீப்புளை தான் அட்ராக்ட் பண்ணுறீங்க, அல்லது நல்ல விஷயத்தில் கூட குறை கண்டுபிடிக்கிறீங்க. கருட புராணம் இதை மனக்கர்மான்னு சொல்லுது. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவும் கர்மா தான். அப்போ சொல்யூஷன் என்ன? முதல்ல உங்களையே கேட்டுக்கோங்க. நான் உண்மையிலேயே கல்யாணம் வேணும்னு நினைக்கிறேனா, இல்லை வீட்டுக்காக மட்டும் தேடுறேனா? ரெண்டாவது, நீங்கள் பார்த்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை கான்ஷியஸ்லி ரிலீஸ் பண்ணுங்கள். அது உங்கள் ஸ்டோரி இல்லை. மூணாவது, உங்கள் பயங்களை எழுதுங்க. ஒரு டைரி எடுத்துக்கோங்க. எனக்கு கல்யாணத்துக்கு என்ன பயம்னு எழுதுங்க. பயம் வெளிப்படும் போது அது பவர் குறையும். கருட புராணம் சொல்லுது, மனம் சுத்தமாக இருந்தால் நல்ல சந்திப்புகள் தானாக நடக்கும். நீங்கள் ரெடியானால் சரியான நபர் தானாக வருவாங்க. இப்போது இன்னொரு காரணம், நீங்கள் இதுவரை இந்த ஆங்கிளில் கூட யோசிக்காமல் இருக்கலாம். கருட புராணத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு, சில நேரம் கல்யாணம் தாமதமாகிறதுக்கு காரணம் நம்மோட வீட்டில் இல்லை நம்மோட ஃபேமிலி யாராவது தெய்வத்துக்கு கொடுத்த வாக்குறுதி மறந்துடலாம். வாக்குறுதின்னு சொல்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அம்மா வேண்டிக்கிட்டு இருப்பாங்க, என் பையன் நல்லா ஆகிட்டா கோவிலுக்கு பிரசாதம் கொண்டு போவேன் அப்படின்னு. இல்லை பாட்டி வேண்டிக்கிட்டு இருப்பாங்க, இந்த கல்யாணம் நடந்தால் பூஜை பண்ணுவேன்னு. ஆனால் வாழ்க்கை பிஸியில் அது மறந்துட்டா? கருட புராணம் சொல்லுது, தெய்வங்கள் மறக்க மாட்டாங்க,
அந்த வாக்குறுதி நிறைவேறலைன்னா அந்த வீட்டில் சில நன்மைகள் தடையாகலாம். ஒரு உண்மை கதை போல் ஒரு விஷயம். ஒரு குடும்பத்தில் 3 சிஸ்டர்ஸுக்கு கல்யாணம் தாமதமாக இருந்தது. காரணமே தெரியல. பின்னாடி ஒரு பெரியவங்க கேட்டாங்க, வீட்டில் பழைய வாக்குறுதி இருக்கான்னு. அப்போ தான் ஞாபகம் வந்தது, 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி இருந்தது. அதை முடித்த உடனே சில மாதங்கள்லேயே கல்யாணம் நடந்தது. இது எல்லாருக்கும் நடக்கும்னு நான் சொல்லலை, ஆனால் கருட புராணம் இதை மென்ஷன் பண்ணியிருக்கு. நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க, வீட்டில் பெரியவங்க கிட்ட கேளுங்க, ஏதாவது பழைய நேர்த்தி கடன் இருக்கான்னு. அது மட்டும் இல்லை, தினமும் விஷ்ணு பகவானை நினச்சிக்கோங்க, துளசி அர்ப்பணம் பண்ணுங்க, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு ஜெபிங்க. இதோட வைப்ரேஷன் உங்கள் வாழ்க்கையில் பிளாக்கான விஷயங்களை மெதுவாக திறக்கும். இப்போது சம்மரி சொல்கிறேன். கருட புராணத்தின்படி கல்யாண தாமதத்துக்கான முக்கிய காரணங்கள் கடந்த ஜென்ம கர்மா, பித்ரு தோஷம், சொந்த குணம் ப்ளஸ் ஈகோ, கிரகநிலை, வீட்டின் எனர்ஜி, மனபயங்கள், வாக்குறுதி அல்லது தெய்வ தொடர்பு. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, கருட புராணம் சொல்கிறது ஒரே ஒரு உண்மைதான். முயற்சி மனிதன் செய்யணும், வழிகாட்டுவது இறைவன். கல்யாணம் நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி, உங்கள் வாழ்க்கை உங்களோடது. அதை சந்தோஷமாக வாழுங்க, உங்களை இம்ப்ரூவ் பண்ணுங்கள், மக்களோட அன்பாக இருங்க. நீங்கள் உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தால் அந்த சந்தோஷத்துக்கு மேட்ச் ஆகிற நபர் தானாக வருவார். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் இந்த காரணங்களில் எது உங்களுக்கு அதிகமாக ரிலேட் ஆகுது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.